occasion this week is well begun. So well begun is after. So we're beginning this occasion, the lighting of the lamp, and the ladies offering. This lighting of the lamp will be followed by a prayer song by Mrs. Kalyani and Mrs. Rameshwari. வேதங்கள் ஓம் ஓம் என துதிபாடிடும் பரஞ்சோதியே தது வேதங்கள் ஓம் ஓம் என துதிபாடிடும் பரஞ்சோதியே பதமாமல தொழுதேனையா பதமாமல தொழுதேனையா கதியேனையா அருள்வாயா கதியேனையா அருள்வாயா
சர்வதேச மகளிர் தினம். பெண்ணின் பெருமை. தாயாய், தாரமாய், சகோதரியாய், மகளாய், பேத்தியாய், இன்னும் சக்திகள் நம்மை சுற்றி இருக்க எங்கும் எதிலும் சக்தி சக்தி சக்தி. பாரதி கனவு நினைவாகி பாரினில் பெண்கள் உயர்ந்தோம். பொறுமையில் பூமாதேவியாய், குளிர்ச்சியில் தண்ணீராய், கற்பில் நெருப்பாய், செயலில் காற்றாய், கருணையில் வானமாய், ஐம்பூத கனவை நீயேதான் பெண்ணே. ஆக கருணையின் வடிவமாய், பொறுமையின் குணமாய், பாச உருவமாய், நேச வடிவமாய் திகழ்பவள் நீ பெண்ணே. பெண்ணின் பெருமையை போற்றுவோம், பெண்மையை கொண்டாடுவோம். மகளிர் தின வாழ்த்துக்கள். என்ன சாவித்ரி, கோயிலுக்கு போயிட்டு வரையா? ஆமா அக்கா, கோவில்ல இன்னைக்கு சந்தன காப்பு விழா கோயிலுக்கு நடந்ததா எப்ப அற்புதமா இருந்தது. பார்த்துட்டு அப்படியே எல்லா சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டது. ஆமா, நீ எங்க இருந்து வர? நான் இப்படி காத்தோரமா வாக்கிங் போயிட்டு வந்தேன். நம்ம பரிபாலனர் என்ன காத்துக்கா குறைச்சல். அது என்ன ராஜி வரை தெரியுது. ராஜி தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? அதான் என்னத்தையும் பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வாங்க போய் பேசி பார்க்கலாம். ராஜி, என்ன ராஜி ஒரே டீப் திங்கிங்ல இருக்கீங்க? நிஜமாவே டீப் திங்கிங்ல தான் இருக்கேன் கலா. நினைச்சு பார்க்குறேன், இந்த பரிபாலனாக்கு நம்ம வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோங்கிற லைஃப்பை நினைச்சு பார்த்துக்கிறேன். என்ன நல்லா இருந்தது. கிச்சனா இருக்கட்டும், குழந்தைகளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், வீட்டு வேலையா இருக்கட்டும், வெளி வேலையா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது இல்லையா? ரொம்ப ஜாலியா நம்ம பாட்டுக்கு ஒரு ராணி மாதிரி இருந்தோம். ஒரு நாள் ஒரு செகண்ட் நம்ம வீட்டுல இல்லைனாங்க அப்சைட் டவுன் ஆயிடும் வீடு. அந்த மாதிரி இருந்தோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சும்மா உட்காந்து ஃபீலா இருக்கோம். அதே கதை தான் ராஜி காலத்துலயும். எங்க ஆத்துக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, வீடு உண்டு ஆபீஸ் உண்டு இருப்பாரு. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் என் தலையில கட்டிடுவாரு. கேட்டா
நீ தான் சயின்ஸ் மேத்ஸ் டீச்சர் ஆச்சு, உனக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியாதா? எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடுவேன், எந்த சுச்சுவேஷனும் சமாளிச்சிடுவேன் பாரு. நம்மளும் ஒரு பெருமையா ஆசையா எல்லா பொறுப்பும் எடுத்துக்கிட்டோம். என் காலில் சக்கரை கட்டாத குறைதான் அங்க சுத்திட்டே இருந்தோம். ராணி என்ன மகாராணி மாதிரி சுத்திட்டு இருந்தேன். ஒரே பிஸி உங்களுக்கும் அது எனக்கும் அப்படிதான். ஆத்துல வந்து என்னன்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இறக்கி வச்ச மாதிரி தோன்றது. மாமியார் வர்றது, மாமனாரை கவனிச்சுக்கிறது, அப்புறம் நாத்தனார் வந்தானா அவளுக்கு ருசியா சமைச்சு போடுறது, இல்லை என்னோட மச்சினர் வந்துட்டு போயிருப்பா, அவள் குழந்தை இல்லாம வந்துருப்பா. அதே மாதிரி எந்தெந்த சைட்ல இருந்து எங்க அக்கா தங்க அண்ணா தம்பி எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் கலகலப்பா உட்காந்து சேர்ந்து சாப்பிடும் போது அதுல இருக்கிறதே ரொம்ப இதுவா இருந்தது. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்தது. கரெக்ட் சாவித்ரி, கரெக்ட் கண்ணா. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிஸி லைஃப், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற லைஃப், ஒரு ராணி மாதிரி அதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு சும்மா சாப்பிடணும். ஆனா ராஜி, இங்க என்னன்னா டெய்லி நான் மார்னிங் வாக்கிங் போறேன்னா முதல்ல டெல்லியில இருந்து வந்தேன். டெல்லியில ஒரே பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன் எல்லாம். பட் இங்க மார்னிங் வாக்கிங் போகும்போது ஏதோ நேச்சரோட இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு நல்ல காத்து, நல்ல ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா வாழைத்தோப்பு, இந்த பக்கம் தென்னை மரம் இருக்கு, நடுவுல பீகாக் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இங்க வந்தவொடனே. நீங்க சொல்றது கரெக்ட். ஆமா ராஜி, எனக்கும் அப்படிதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னா உள்ளேயே ஒரு கோவில் இருக்கு. நம்ம எப்ப நினைக்கிறோமா எப்ப வேணாலும் கோயிலுக்கு காத்தாடிய சாயந்தரமும் போயிட்டு வரலாம். எல்லா சுவாமியும் இருக்கு. மெயினா குருவாயூரப்பன் இருக்கு, அதுக்கு இருக்கு சந்தன காப்பு, வெள்ளி கவசம் எல்லாமே சாத்துறா. அப்புறம் ஆஞ்சநேயர் இருக்கு, அப்புறம் நவகிரகத்தை சுத்தி கொண்டு எல்லாமே நமக்கு எல்லா சுவாமி. இப்ப பிள்ளையாருக்கு ஒரு அபிஷேகம் பண்றா, முருகருக்கு அபிஷேகம் பண்றா. இதெல்லாம் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. எனக்கு உள்ளேயே இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியா தோன்றது. இது நீங்க ரெண்டு பேர் சொல்றது ரொம்ப கரெக்ட்ப்பா. நம்மளுக்கு வாக் பண்ண ஒரு அழகான இடம் இருக்கு, ஒத்துக்கிறேன். கோவில் பக்கத்துலயே இருக்கு, எப்ப வேணா போகலாம் நம்ம, அதையும் ஒத்துக்கிறேன். வேலைக்கு ஜோரா சாப்பாடு கிடைக்கிறது, அந்த வேலையே கிடையாது, அதையும் ஒத்துக்கிறேன். அதையும் மீறி நம்ம என்னப்பா பண்றோம்? சும்மா உட்காந்து தூங்கிட்டு எழுந்து. இல்ல ராஜி, நம்ம 30 வருஷமா என்ன பண்ணோம்? குழந்தைகளுக்காக வீட்டுக்காக சுத்திட்டே இருந்தோம். நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருந்ததா? ஏதோ வீட்டு வேலை வெளி வேலைன்னு பார்த்துட்டே இருந்தோம். நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருந்தது. நம்ம மனசுல அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்ற முடியாமையே போச்சு. நம்மளுக்கு டைமும் இல்லை, நம்மளை பத்தி திங்க் பண்ணவும் இல்லை, பசங்களை செட்டில் பண்ணோம், ஹஸ்பண்டை பார்க்கணும், சுத்திட்டே இருந்தோம். இப்ப என்னன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்குவோம். இப்போ இது செகண்ட் இன்னிங்ஸ். நம்ம இதுல நம்மளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மளுக்கு என்னென்ன ஆசை இருக்கு, என்னென்ன பண்ணலாம்னு நம்ம வந்து நம்மளே உயர்த்தி வச்சு பார்க்கலாம். கரெக்ட் தான், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நம்ம வந்து ஒரு நம்மள ஃபோர்ஸ் பண்ணிட்டு எல்லா வேலையும் நம்ம செஞ்சோம். கம்பல்சரியா அது பண்ணியே ஆகணும். ஆனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சோம். இப்போ வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு டைம் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. நம்மளுக்கும் ரிட்டையர்மெண்ட் லைஃப் மாதிரி நம்ம சின்ன வயசுல அந்த 30 வருஷமா என்னென்ன விட்டோமோ, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்னென்ன தவறி போயிடுச்சோ அதெல்லாம் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம நிறைவேறி. கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறதுல இந்த இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்காக வாழணும் இந்த செகண்ட் இன்னிங்ஸ். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை மாத்திக்கணும் தோன்றது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு போயிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம இண்டிபெண்டா என்ன ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் ஒண்ணு செஞ்சுக்கணும்னு சொல்றேன் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்த போது எனக்கு கார்டனிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஆமா, என்னால ஆனா பண்ண முடியல, ஒரு செகண்ட் கூட எனக்கு டைம் கிடைக்கல. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், நான் அதை எப்படி பண்ணலாம்? அவனையே பண்ண வேண்டாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்னோட கிராஜுவேஷன்ல நான் ஒரு சாயில் சயின்ஸ் பத்தியும் எப்படி சாயில ப்ரிக்யூர் பண்றது, மெயின்டைன் பண்றது, அதே மாதிரி பூச்சி வராமல் இருக்க இன்செக்ட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாமும் நான் படிச்சிருக்கேன். படிச்சது மட்டும் இல்லாம ராஜி, நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் ப்ராக்டிக்கலாவும் நம்ம 2 பேர் ஆத்துலயும் நிறைய இடம் இருக்கு. ஹெல்ப்பை கண்டிப்பா நான் பண்ணுவேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து கார்டனிங் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? 3 பேருமா சேர்ந்து பண்ணலாம். ஒரு இதுவா மாதிரி இருக்கலாம், ஒரு என்ன
ராணி, ராணி. ரோல் மாடல் Role model. பாரு எப்படி பண்ண முடியும் நம்மளால அப்படிங்கறத காமிப்போம். காமிப்போம். அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்கா? ஆமாப்பா, உங்களுக்கு யாராவது- எனக்கு நிறைய லாங்குவேஜ் கத்துக்கணும்னு ஆசை. கொஞ்சம் கத்துட்டேன். ஆனாலும் இந்த சான்ஸ்கிரிட் மிஸ் ஆயிடுச்சு. ஓ, சான்ஸ்கிரிட்டா? ஆமா, அது கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அதான் நீ கவலையே படாது இருப்பா நீங்க. எனக்கு ஒரு நான் ஒன்றும் சொல்லி தர மாட்டேன். சரி. ஆனா எனக்கு ஒரு வண்டர்ஃபுல் ஒரு லிங்க் இருக்கு. அப்படியா? அதுல எக்ஸலன்ட் டீச்சர். ஓ. வந்து உங்களை பேச வச்சிருவா, ஆ. நல்லா படிக்க வச்சிருவா, ப்ரொனன்சியேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அந்த மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணி விட்டுருவா. சரி. சோ நீங்களும் செஞ்சுக்கோங்க. எனக்கு உடனே லிங்க் அனுப்பிச்சிருங்க. நம்ம 3 பேருமா சேர்ந்து சான்ஸ்கிரிட்டையும் படிக்க படிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாம். சோ இப்போ எனக்கு என்ன தோணுது, நம்ம 3 பேர் சேர்ந்ததுக்கு இப்போ என் மனசு கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஓ, அப்படியா? நம்ம 3 பேர் சேர்ந்ததுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா 2 விஷயம் பண்ண போறோம்னாக்க, நம்ம இதுல நிறைய பரிபாலன லேடிஸ் இருக்கா இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடலாம். Okay. நான் அதுல என்ன பண்றேன், மொபைல் நம்பர் 4 நம்பர் இருக்கு என்கிட்ட. அத பத்தி கவலைப்படாதீங்க ராஜி. நம்ம இன்சார்ஜ் மேடம் இருக்காங்க இல்ல, விஜயலட்சுமி மேடம், அவங்க கிட்ட எல்லா நம்பர்ஸும் இருக்கு. PP3 ரெசிடென்ஸ் நம்பர், லேடிஸ் நம்பர் எல்லாம் இருக்கு. Good idea. எல்லாம் வாங்கி நம்ம PP3 விமன்ஸ் குரூப்னு வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு ஸ்டார்ட் வெரி பண்ணிடுவோம். நைஸ். இப்பவே பண்ணிடலாம், போனோடனே பண்ணிடலாம். வெரி குட், வெரி குட். ஓகே, அதுல இருக்கிற என்னெல்லாம் பண்ணலாம்னாக்க, அது எல்லாரோட டேலண்ட்ஸையும் நம்ம எடுத்துட்டு என்னெல்லாம் கத்துக்கணும் ஆசைப்படுறோமோ அத்தனையும் கத்துக்கலாம். அதை தவிர பிக்னிக் போலாம், சினிமா போலாம், ஷாப்பிங் போலாம், நல்லா மஜா பண்ணலாம். யோகா கிளாஸ், யோகா கத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இங்க பரிபாலனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு talent இருக்கும். அந்த talent இது வழியா நம்ம expose பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா நமக்கு சந்தோஷமா இருந்துட்டு பரிபாலனால நிம்மதியா நம்ம இருக்கலாம். ஆமாங்க. ஓ, நம்மளோட you mean to say first things விட இன்னிங்ஸ் விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸலென்ட்டா இருக்கும். அரே, ஓ, மணி 8 ஆகுது. மை செகண்ட் காட். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம டைனிங் இன்சார்ஜ் மேடம் இருக்காங்களே, கீதாராணி மேடம், மொபைல்ல குத்திட்டு போன் பண்ண அம்மா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் நடந்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கொஞ்சம் லேட்டா போனா இப்படி கையில கட்டிப்பாங்க, இப்படி மேலே கீழ் பாப்பாங்க. வாங்க வாங்க என்ன லேட்டுப்பாங்க, வாங்க 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 சீக்கிரம் போயிடலாம். வாங்க வாங்க லேட் ஆயிடும். Thank you. எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உண்ணும் உணவில் வாழ்க்கை தத்துவம், இதை பற்றி நாங்கள் இருவரும் பேச வந்துள்ளோம். இட்லி போல் நன்றாக மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டே இரு, விரட்டி போட்டாலும் தோசை போல் பொறுமையாக இரு, அடை போல் எல்லோருக்கும் ருசியாக இரு, அடித்து துவைத்தாலும் புராட்டா போல் எல்லோருக்கும் பிடித்தது போல் இரு. நீங்க ஆரம்பிச்சு சொல்லுங்க. ஓட்டை இருந்தாலும் வலை போல் கவர்ச்சியாக இரு, புட்டு மாதிரி உள்ளதெல்லாம் கொட்டி தீர்க்காதே, குழைந்து எழுந்தாலும் பொங்கல் போல் சுவையாயிரு, அவசரத்தில் செய்தாலும் உப்புமா மாதிரி ருசியாயிரு. நீங்க சொல்லுங்க அடுத்தது. அப்பளம் போல் ஆறுதலாக இரு, பூரி போல் மகிழ்ச்சியாக ஊப்பி இரு, சப்பாத்தி போல் எளிமையாக இரு, பிரியாணி போல் எல்லோருக்கும் பிடித்தது போல் இரு. நீங்க சொல்லலாம். அவியல் போல் எல்லோருடனும் ஒற்றுமையாயிரு, கேசரி போல் எல்லோருக்கும் இனிமையாயிரு, பாயசம் போல் விசேஷமாயிரு, நூடுல்ஸ் போல் ஒருபோதும் சிக்கலாக இருக்காதே, ஐஸ்கிரீம் போல் எப்போதும் கூலாக இரு, முடியும். கும்பகோணம் டிகிரி காப்பி போல மணக்க மணக்க இருங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். மகளிர் தின வாழ்த்துக்கள். என்னுடைய தலைப்பு இதிகாச பெண்களும் புதுமை பெண்களும். என்னென்றால் இதிகாச பெண்கள் பாரதியாரை சந்திக்கிறார்கள். புதுமை பெண்கள் என்னமோ சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களாமே.
அப்படி என்ன வித்தியாசத்தை கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு நீங்களே போய் பூலோகத்து சென்று பாருங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அப்பொழுது காந்தாரி, கண்ணகி, மணிமேகலை, சிறியர்கள் எல்லாம் கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். காந்தாரி தன் கணவனுக்கு கண்ணு தெரியாது என்று, அவர் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க கூடாது என்று கண்ணை கொட்டி கொண்டு வாழ்கிறார். இப்படி இருந்த பொழுது எதிரே ஒரு தம்பதிகள் வருகிறார்கள். அவர்கள் என்னம்மா உங்கள் கணவருக்கு ஏதோ கண்ணில் எல்லாம் கட்டு போட்டிருக்கீங்களே என்று கேட்கிறார். அவருக்கு கண் பார்வை சரியில்லைம்மா, அதுக்காக சிறப்பு மருந்தவரை சந்தித்து அவர்களை அணுகி ஆலோசனை கட்டத்துக்கு அறுவை சிகிச்சை செய்தால் சரியாகிவிடும் என்று சொன்னதனால் 2 கண்களுக்கும் அறுவை சிகிச்சை சென்று இன்னைக்கு பார்வை நன்கு கிடைத்ததம்மா என்று சொன்னதை கேட்டு, அடடா கண்ணவள் கணவன் என்றபடி இவளெல்லவோ புதுமை பெண் என்று வியப்புற்றாள். அடுத்து கண்ணகி வருகிறாள். அப்பொழுது ஒரு லாரி நிறைய பொட்டலங்களை ஏற்றி செல்வதை பார்த்து அப்பெண்களிடம் என்ன இவ்வளவு பொட்டலை ஏற்றி சென்று விசாரித்த பொழுது, குஜராத்தில் பூகம்பம், சுனாமி என்று பாதிப்புக்குள்ளான மக்களுக்காக உணவு, உடை, மருந்துகள் ஏற்றி செல்வதை கேட்டு இவர்கள்தான் புதுமை பெண்களோ என்று வியந்தார். என் கணவன் இறந்து விட்டார் என்பதை கேட்டு ஆத்திரத்துடன் பொறுக்க முடியாமல் மதியே அறுத்து விட்டேனே, பாவம் அப்பாவி மக்கள் வரைக்கும் கொன்றேனே என்று மிகவும் வருத்தப்பட்டார். அவர்களெல்லவோ புதுமை பெண்கள் என்று அவளும் சந்தோஷப்பட்டார். சீதை தெரியும், தீ குளித்து நிரூபித்தது தெரியும். மணிமேகலை, அழகி இளவரசன் தன் காதலை கூறுகிறான், அவள் மறுத்து விட்டாள். அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சென்று விடுகிறான். ஆசிட்டும் வீசவில்லை, ஆபாச படமும் எடுக்கவில்லை. அவள் உணவுக்கு மதிப்பு கொடுத்து விலகி சென்றாள். இம்மாதிரி ஆண்களும் போற்றக்கூடியவர்கள் தான். அடுத்தது சாவித்தி பெறுகிறார். கணவனின் உயிரை காப்பாற்ற விரதமிருந்து நோன்பு நோற்று இறைவியிடம் வேண்டி தாலி பாக்கியம் பெற்றாள். இம்மாதிரி இன்னும் பல பெண்களும் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஆணோ கணவனோ அரசனோ அறம் தவறி அநீதி செய்வர்களை போராடித்தான் செய்தார்கள். இதை இலக்கியங்கள் தொன்று தொற்று போற்றி இறைவனும் உடம்பில் சரிபாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வராக அருள் பாலிக்கிறார். இதனால் தான் நம் கலாச்சாரத்துடன் நம் சமூகம் நிமிர்ந்து நிற்கிறது. நல்லதங்கால் வருகிறார். ஒரு கணவனும் மனைவியும் தன் 2 குழந்தைகளையும் பள்ளியில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றதை பார்த்து விசாரிக்கிறார். குழந்தைகளை அளவுடன் பெற்று நன்கு உணவு, உடை, கல்வி கொடுத்தும் வளர்ப்பதை பார்த்து வியக்கிறார். அடாடா இவர்களோ புதுமை பெண்கள், நான் அநியாயமாக குழந்தைகளை பெற்று காப்பாற்ற முடியாமல் கிணற்றில் போட்டேனே என்று வருத்தப்படுகிறார். இவளல்லவா இவர்களல்லவா பெருமை பெண்கள் என்று தன் தவறை நினைத்து வருந்துகிறார். போக இப்படியாக இன்றும் இதே போன்ற இதிகாச பெண்களை கொண்டு இன்றும் பல பெண்கள் தங்கள் கஷ்ட நஷ்டங்களை பறிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இதெல்லாம் பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் நிற்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு சல்யூட் கொடுக்க வேண்டும். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிம்மா. நேரம் கருதி இதுடன் முடிக்கிறேன் என்று நிறைய பெண்கள் இருக்கிறார். இதிகாச பெண்கள். Inclusion in our program, the housekeeping department and management of Paripalana is presenting a dance program. They will come on stage shortly. ஒன்னாங்க ரங்கெடுத்து ஓடி வந்த
பக்கத்தில் பிடிச்சிக்கோங்க, மைக்கு பக்கத்தில் பிடிச்சிக்கோங்க, மைக்கு பக்கத்தில். அப்படி பண்ணிக்கலாமா? ஓ குட். பெண்மை ஆழ்வென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா. போற்றி போற்றி இளைய போற்றி, புதுமை பெண்ணொழி பாய் பல்லாண்டிங்கே. போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி, 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 போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஈசனின்றி அமையாது இவ்வுலகு, ஈசனின்றி அமையாது இவ்வுலகு. ஆனால் பெண்ணின்றி இயங்காத அவ்வுலகு, ஆனால் பெண்ணின்றி இயங்காத அவ்வுலகு. ஒவ்வொரு பெண்ணின் பன்முகங்கள் காண்போமா? இறைவனுக்கு சக்தியாய் பக்தி செய்வாள், இறைவனுக்கு சக்தியாய் பக்தி செய்வாள். தந்தைக்கு நேசமாய் பாசம் காட்டுவாள், தந்தைக்கு நேசமாய் பாசம் காட்டுவாள். தமையனுக்கு தமக்கையாய் ஊக்கம் கொடுப்பாள், தமையனுக்கும் தமக்கையாய் ஊக்கம் கொடுப்பாள். கணவனுக்கு மனைவியாய் துணை நிற்பாள், கணவனுக்கு மனைவியாய் துணை நிற்பாள். நண்பருக்கு உற்ற தோழியாயும் வலம் வருவாள், நண்பருக்கு உற்ற தோழியாய் வலம் வருவாள். மகனை தாயாய் பரிந்து வளர்ப்பாள், மகனை தாயாய் பரிந்து வளர்ப்பாள். குடும்ப சுமையையும் மன உறுதியுடன் சுமந்து செல்வாள், குடும்ப சுமையையும் மன உறுதியுடன் சுமந்து செல்வாள். அதிதிக்கு விருந்தோம்பி அகம் மகிழ்வாள், அதிதிக்கு விருந்தோம்பி அகம் மகிழ்வாள். நலிந்தோருக்கு தாதியுமாய் சேவை புரிவாள், பேரனுக்கு பாட்டியாய் பரிமளிப்பாள், பேரனுக்கு பாட்டியாய் பரிமளிப்பாள். பன்முகம் கொண்ட பெண் என்று, பன்முகம் கொண்ட பெண் என்று பரிபாலனாவிலும் வைரமாய் ஜொலிக்கிறாள். இவளே பாரதி கண்ட புதுமை பெண். மகளிர் தினம் காணும் அனைத்து மகளிர்களுக்கும் என் அன்பார்ந்த நல்வாழ்த்துக்கள். And destroy evil. Stree Shakti presented by Mrs. Kanaka. राजराजेश्वरी राज्यप्रदायि राक्षसनाशि पालय मां श्रीभुवनेश्वरि श्रीजगदीश्वरि श्रीभुवनेश्वरि त्रिपुरसुन्दरि शिवशक्तिरूपिणि पालय मां श्रीशक्तिरूपिणि पालय मां पालय मां पालय मां. நம்ம தர்மத்துல குழந்தைக்கு முன்னாடி
முதல்ல சொல்லி கொடுக்கறது மாதா பிதா தேவி. அதாவது இவ 4 பேருக்கும் மரியாதை கொடுக்கணும், இவாளை மதிக்கணும். அந்த வரிசையில முதலாவது வருவது மாதா, ஒரு பெண். வேதத்துல சொல்லியிருக்கிற மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. என்னன்னா இவா 4 பேரும் தெய்வத்துக்கு சமானம். அங்கேயும் முதல் மாத்ரு தேவோ ஒரு பெண். நம்ம தேசத்தை எடுத்துட்டேன்னா மதர் லேண்ட் சொல்றோம், ஐ மதர் பெருமையா சொல்றோம். நம்ம தேசத்தை பத்தி சொல்லும்போது பாரத மாதான்னு ரிசர்வ் பண்றோம். ஸோ தேசத்தையே ஒரு மாதா, ஒரு பெண்ணாக பார்க்கணும். கங்கை நதி எடுத்துட்டேன்னா அங்க போனா கங்கா மையா, கங்கா மாதா அப்படின்னு சொல்லிதான் பூவை போட்டு பூஜை பண்றாங்க. ஸோ கங்கையும் ஒரு பெண். இது எல்லாத்துக்கும் மேலாக பகவத்கீதையில தியான ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்துல வர அத்வைதாமிருத வர்ஷினி பகவதி அஷ்டாதசாச்சாயினி அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி. இதுக்கு என்ன அர்த்தம்னா அத்வைத்தம் அமிர்தத்தை பொழியிற பகவத்கீதையிலே அம்பத்வாம், அம்மா ஒன்ன நான் தானம் பண்றேன் அப்படின்னு. ஸோ பகவத்கீதையே ஒரு தாய், ஒரு பெண்ணா நினைக்கிறேன். இதுக்கு மேல என்ன ஒரு பெண்ணின் பெருமை இதுலயே தெரியாது. இன்னொன்னு நம்ம அடிக்கடி கேட்கணும், சக்தி இல்லையே சிவன் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த நம்ம சென்சஸ்க்கு தெரியாத பரம்பொருள், அந்த அன்மேனிஃபெஸ்ட்லேருந்து இத்தனை மேனிஃபெஸ்டேஷன்ஸும் வரணும்னா அதுக்கு பின்னாடி யார்? பிரகிருதி, அது பெண்மை. ஸோ இந்த பெண்மைக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பெண் அத்தனை சக்தி. ஸோ அந்த பெண் சக்தி, நாரி சக்தி, ஸ்திரீ சக்தியை நம்ம எல்லோரும் போற்றுவோம். மருமகளாய் மறுவீடு புகுந்து, மகளாய் மகுடம் தரித்து மருமகளாய் மறுவீடு புகுந்து, மனைவியாய் மன்னவன் கைகோர்த்து மசக்கையாகி மறுபிறவி எடுத்து, மனைவியாய் மன்னவன் கைகோர்த்து மசக்கையாகி மறுபிறவி எடுத்து, மழலை மொழியில் மகிழ்ச்சி கண்டு மங்காத அறிவொளியும் தந்து, மழலை மொழியில் மகிழ்ச்சி கண்டு மங்காத அறிவொளியும் தந்து, மருமகனுக்கோ மற்றும் ஒரு தாயாகி மனை காத்து, மருமகனுக்கோ மற்றும் ஒரு தாயாகி மனை காத்து, மனம் கலராது மடியும் வரை மற்றவர்கள் மகிழ்ச்சியாய் வாழ, மண்ணில் படைக்கப்பட்ட மாமணிகளுக்கு மாதருக்கு மாவுலகும் காத்திட மாபெரும் சாதனை படைத்திட மனதார வாழ்த்துகிறேன். மரளி முருகு கயிறு தலையை வளைய எறியாதே, கமல விமல மரகதமணி கனகமருவும் இரு பாதம் கருதருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேண்டும். குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே, கொடிய பகடு முடிய முழுகு குரவ சிறுமி மணவாழ, அமரரிடரும் அவுணருடனும் அழிய செய்தருள்வோனே, அறமும்
ஆளிலும் அழகும் உடைய பெருமாளே கமல விமல மரகதமணி கனகமருவும் இரு பாதம் கருதருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும் உலவு பழனி மலையோனே பெண்ணின் பெருமை சொல்லி அடங்காது. கணவனின் கால் தொட்டு கும்பிட்டு தொடங்கும் காலம் போய் கணனி தொட்டு தொடங்கும் காலம் இது. கோலமிட்டு சமையல் செய்வதே வேலை என்று போய் ஊடக வளர்ச்சியில் உலகை ஆள்கிறாள் பெண். சிற்றின்பம் என்று சிறுமைப்பட்டது போய் பேரின்பம் என்று பெருமைப்படுபவள் பெண். தாய்ப்பாலின் சிறப்பு அறிந்து தரணி அறிய செய்தவள் பெண். விண்ணை தொட்டு வீர சகாசம் செய்தவள் பெண். விவேகமாய் செயல்பட்டு போர் முறை கற்றவள் பெண். தொழுநோய்க்கும் தொண்டு பல செய்தவள் பெண். சாதனைகள் செய்து சரித்திரம் படைத்து விருதுகள் பெற்று பெருமை பல அடைந்தவள் பெண். பெண்ணின் பெருமையை வரை சாற்றுபவளும் அவளே. போற்றுவோம் பெண்மையை, போற்றுவோம். மகளிர் தின வாழ்த்துக்கள். A solo artist in her skit Crow to Godzilla. ஏண்டா ராஜு, டேபிள் மேல ஒரு கோழி வச்சிருந்தேனே பாத்தியோ? அப்படியாம்மா? சாப்பிட்டேனே, நல்லா இருக்குதுமா. நீயா பண்ண? இல்லடா, நான் என் ஃப்ரெண்டு ஜானுவாத்துக்கு போனேன்னா பாத்திரம் கொடுத்தா உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேடா. சித்த கழிச்சு சுட பண்ணி நெய் தடவி கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயும் தின்னுட்ட போல இருக்கே. ஆமாம்மா, காய் சுட பண்ணி கொடுத்தா தின்னேன். சுட பண்ணி கொடுத்தா தின்னேன், நல்லா இருந்ததுமா. நான் பாதி அவ பாதி தின்னுட்டோம்மா. அதானே பார்த்தேன். அம்மாவுக்கு ஒரு வில்லன் கொடுக்கணும்னு தோணலையேப்பா. என்னமோ சொல்லுவாளே, வண்ணானுக்கு வண்ணாத்திக்கு வண்ணா மேல ஆச்சியம், வண்ணானுக்கு கழுத மேல ஆச்சியம் தெரியுமா? அது போல இருக்கு. யார கழுதேன்னு சொன்னேள்? வந்துட்டாட வந்துட்டாட காக்காக்கு மூக்குல கழு சரியா கழுக்கு மூக்குல வைக்கிற மாதிரி வந்துட்டாடா. பர்றா பர்றா. முதல்ல கழுத, இப்ப காக்காயா ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு இருக்கா. என்ன மனுஷியாவே நினைக்க மாட்டேடா. ஏதான் அப்படி இருக்கோ தெரியல. சும்மா இரு கழுது. அம்மா ஏதோ தெரியாம சொல்லிட்டா. ஏன் இப்படி வெள்ளு வெள்ளுன்னு விழற? பேசாம இரு. ஓஹோ, நாய் வேறையா? இதெல்லாம் கழுத, அப்புறம் காக்கா, கழு. ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்கேளே, என்ன மனுஷியாவே மதிக்க மாட்டேடா. நானா பூனைக்குட்டி மாதிரி உங்களை சுத்தி 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 வரேன். பாசமா இருக்கேன், ஆசையா இருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் தான் அப்படி இருக்கேடோ தெரியல. மாடி மாடி பேசாம இருக்குமா? ஏதோ தெரியாதனமா ஒரு வில்ல கோழி தரியான்னு கேட்டுட்டேன். ஏதோ சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு புரியல. அதனால ஒண்ணும் இல்லையே. ஒருவா போலி தரியான்னு கேட்டுட்டேன். அது தப்பா? தெரியாம சொல்லிட்டேன்மா. நான் ஏதோ சிந்தினது சிதறது சாப்பிட்டுட்டு சிவனேன்னு மூளையில இருக்கேன். என்ன வாயில போட்டுக்காது. இப்படி இப்படி சிந்தினது சிதறினதா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. காலங்காத்தால 4 பஞ்சு பஞ்சா இட்லி நல்லா சட்னி தொட்டு திங்க வேண்டியது. அது போராதுன்னு மிளகாப்பொடி தொட்டு 2 இட்லி. அது போராது நஞ்சு கறிக்கிறதுன்னு கொஞ்சம் தயிர் தோச்சு அதையும் தின்னாரு. அதுவும் போராதுன்னு ஒரு டம்ளர் ஸ்ட்ராங்கா காஃபி அதையும் குடிச்சாது. எந்த ஊர்லமா காக்காயும் எறும்பும் சிந்தினது சிதறது நல்லா இருக்கு. போங்க உங்க அழுத்தல்லாம். சும்மா சொல்லாது. சும்மா சொல்லிட்டே இருக்காது. பேசாம என்னதான் அதை என்ன பண்றா தெரியுமாடா? நம்ம 2 பேருக்கும் இட்லியை கொடுத்துட்டு சூதாப்புல சமைக்கணும். கதை தாப்பா போட்டு நல்லா நெய் விட்டு பெரிய பெரிய ரோஸ்ட் 4 ரோஸ்ட் நெய் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றாடா. ஒத்துக்க தெரியாது. நான் இதான் கண்டு இருக்கேனா? நான் இன்னைக்கான்னு கேட்டிருக்கேனா? வர்றேன். அதாரே பார்த்தேன். வேவு பார்த்தா இருந்தா என்ன நல்லா இருக்கு. எங்க பாட்டி அன்னைக்கே சொன்னா, மாமியாருக்கு பாம்பு செவிடி முழுக்குன்னா காது கட்டுறோம்.
என் ஆயாவை பார்த்துட்டே சிரிக்கிறா. உனக்குன்னா காது கேட்டுரும். அது மாதிரி அந்த மாதிரி மொழி நெலிங்கிழியும் பார்த்துட்டு இருக்கா. ஜாக்கிரதையா இருவாமன் அப்படின்னு சொன்னான். இப்பதான் தெரியுது யாரு இந்த புள்ள புஷ்காட்டமா ஒரு பாட்டி இருந்தாரு. அந்த பாட்டி தானே கண்ணா கண்ணா கொட்டிட்டு எறும்பாட்டமா. அன்னைக்கே நினைச்சு அது சரியான அரேபிய புத்தகம். எல்லாத்தையும் மூக்க நடிச்சுட்டு அது என்ன இது என்ன இது என்னன்னு கேட்டதே. அன்னைக்கே எனக்கு தெரியும் அந்த பாட்டி. உங்க ஆட்டில என்ன வாழ்ந்துதான் உங்க அக்கா குள்ள கத்திரிக்காய் ஆட்டமா இருந்துட்டு எல்லாத்தையும் நோட்டம் விட்டா, எல்லாத்தையும் கேள்வி கேட்டாங்க. அதுல இருந்து அது அத்தனை நோட்டம் விட்டதுனால தானே உங்க ஆட்டு பண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிட்டு தெரியாது அப்பமா அப்படின்னு. என்னமோ புளி பொண்ணு அழகா இருக்கும், கிளி கொஞ்சது அப்படின்னா மூக்கு மட்டுமா நீட்டம், நாக்கும் நீளம். உங்களை என்ன சொன்னா அப்படியே பஞ்சவர்ண கிளி பாடினா அப்படியே அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னாலே பாடி வாயை திறந்தா ஆள விழிடுறது. ஏ ரொம்ப பண்ற, அப்புறம் எனக்கு கோவம் வந்தது மிருகம் மாதிரி ஏறி மீச்சிருவேன், ஆன மாதிரி ஏறி மீச்சிருவேன் அப்படின்னு. நீங்க மிதிக்கிற வரைக்கும் சும்மா இருப்பேன். எனக்கும் கோவம் வரும், நானும் மிருகம் மாறுவேன். இந்த வீடே கொள்ளாது, ஜாக்கிரதையா இருக்கும். படுறா என்னெல்லாம் சொல்றா படுறா, எத்தனைலாம் பேர் கட்டுறா படுறா. நீ என்னன்னா அவ என்ன சொன்னாலும் போடுறாராமான்னு குரங்காட்டமா தோப்புக்காரனை ஓட்டுன்னு இருக்க. சரி ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் போறோம். ரொம்ப தாங்க முடியாம பேசுறேன். நான் வந்து வீட்டுலதான் இருக்கமா இல்ல வண்டலூர் ஜூல இருக்கமான்னு தெரியல. எல்லாரும் மூடிக்கோங்க, போறோம். ரெண்டு பேரும் வேலையை பாருங்க அப்படின்னு. ஐயோ காயு ஜூன்னு ஞாபகம் இருக்கு. நம்ம ஜூம்ல போய் இப்போ ட்ரெண்டி மாமியாரும் அழகு மாட்டு பொண்ணும் நடிக்கணுமே. வா நேர் போனுமே, மறந்தே எடுத்துப்பாரு. ஆமாம்மா சீக்கிரம் போகலாம், டைம் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம். என்ன நீங்க போய் இருக்கு லிங்க் கொடுக்குற வழியை பாருங்க. அதானே போடா கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி அந்த ஜூம்ல போய் என்னன்னு பார்த்து பண்ணு. அது ஜூம் இல்லம்மா, ஸ்ட்ரீம்யார்ட். ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியல. லிங்க் கொடுக்குற வழியை பாடுற. ஏண்டா அப்படி நிக்கிற? அதிசயமா இருக்கு. முன்னாடி எரியும் புனியுமா சண்டை போட்டா இப்ப என்னடான்னா ரெண்டு பேரும் இழையறா. எங்க கொண்டு போறதோ என்ன ஆக போறதோ பார்ப்போம். காயத்ரி நீ வந்து போன வாரம் வாங்கின மாதிரி காஞ்சிபுரம் போட்டு போடுவேன், அதை கட்டிக்கோ. என்னோட ரெட்டோட அடியை தரேன், அதை போட்டுக்கோ, மேட்சா இருக்கும். என்ன நீ வந்து உன்னோட முத்து செட்டை எனக்கு கொடுத்துரும், நான் வந்து கிரேப் கட்டிக்கிறேன். கிரேப் கட்டிக்கிறேன். ரெண்டு பேரும் மேட்சா அழகா இருக்கும். அம்மா இப்ப பாடுற பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டுமா? படுத்து சரி முதல்ல நான் தான் ஆரம்பிப்பேன். அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே அப்படின்னு பாடுவேன். நீங்க வந்து மணமகளே மருமகளே வா அப்படின்னு பாடணும். நான் வந்து அதுக்கு பர்த்திக்கு அம்மாவை வாங்க முடியுமா அப்படின்னு பாடுவேன். நீங்க வந்து கண்ணான கண்ணே என் மீது சாயவா அப்படின்னு பாடணும். நான் வந்து நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் நீங்களும் சேர்ந்து ரெண்டு பேருமா பாடணும். மறக்கப்படாதே, ஞாபகம் வச்சுக்கணும். சரியாமா? சரி ஏண்டா அப்படி பள்ளி அரைஞ்ச மாதிரி சவத்துல ஓட்டின்ற பள்ளி மாதிரி நிக்கிற? போய் நீக்க கொடுக்குற வழியை பாடுறா. ஏன் தான் அப்படி இருக்கியோ தெரியல. அம்மா இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரோம், அப்படி அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது. தேன் வந்து வாசலோட அப்படியே ஓடிட்டு இருந்தாக்க கேன்ல பிடிச்சி வச்சுக்கணும், நரிக்கு தெரியுமோ? அதே கதை தான். ஒன்னும் பண்ண மாட்டேன், அப்படியே தான் நிற்பேன். நான் இப்பவே சொல்லிட்டேன். அங்க வந்து அந்த சபா மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அச்சடி ஒழியப்படாது. பேசாம ஹலோங்க தொடர்ந்து எடுத்துக்கணும். ஏதாவது அபிஷேக் ஜோக் சொல்றேன், சிரிச்சேன், காயத்ரி பொல்லாதவளா மாறிடுவேன், காட்சிலவா மாறிடுவேன். ஜாக்கிரதை, கபர்தா. Can you hear me at the back? Okay. So, நான் பரிபாலனாக்கு வர்றதுக்கு முன்னாடி hello yeah
தெரியுது. தெரியுது. நீங்க அதை அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஆமா, நீங்க அதை அமுக்கிட்டே இருந்தா ஆஃப் ஆயிடும். நீங்க இப்படி சரி, இதுக்குள்ளேயே எனக்கு தெரியாது. பரிபாலனாக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஆங்ஸைட்டி இருக்கு. நான் அமெரிக்காவில் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த இங்கே வந்து நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த பரிபாலனா பேரே ஒரு அதிசயமாக இருந்தது. என்ன இப்படி ஒரு பரிபாலனான்னு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் எனக்கு கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஜிஎன்பியோட பாட்டு ரொம்ப கேட்பேன். ஜிஎன்பி ஏன்னா ரீதி கவுலாவில் பரிபாலயமா அப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஸோ ஐ திங்க் திஸ் community has been christened using that particular phrasing from GNB. அதோட அர்த்தமே என்ன தெரியுமா? ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஈவில். எனவே ரொம்ப இம்ப்ரெஸ்ட். இங்கே வந்ததும் எனக்கு ஐ வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த நேச்சுரல் பியூட்டி இருக்கு இங்கே, இன்க்ரெடிபிள் பியூட்டி. இது மாதிரி காத்தால பீகாக் சவுண்ட் கேட்குறதே ரொம்ப ஒரு கிரேட் ஃபீலிங்காக இருக்குது. இதுக்கு இந்த அலார்ம் எல்லாம் வைக்க வேண்டாம், பீகாக்கோட சத்தத்துலேயே அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு இந்த விமன்ஸ் டேக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டா எனக்கு தெரியலை. ஐ டோன்ட் நோ வாய் என்னை கூப்பிட்டுருக்கேன். பர்ஹாப்ஸ் மை நேம் இஸ் சமாட் ராதாகிருஷ்ணன் ஒரு பேர் இருக்கு. There is something associated with the woman. அதனால நான் ஒரு சயின்டிஸ்டாக ஆக்சுவலி எனக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வேலையை சொல்கிறேன், ஜஸ்ட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். அப்போ இந்த சயின்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது. இதில் கெமிஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த கெமிஸ்ட்ரியை பற்றி யாரும் சொன்னால் இது மாதிரி டீச்சராகும் அதாகும் எல்லாம் சொன்னால், and one of the famous saying is, without chemistry life is impossible. chemistry இல்லைனா லைஃபே முடியாது, லைஃப் impossible. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு வந்தால் without woman life is impossible. அது தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. And I wanted to extend it further, without a wife husband is impossible. ஸோ அது மாதிரி இந்த கெமிஸ்ட்ரியோட எக்ஸ்டென்ஷன் அந்த கொராலரி பார்த்தா இப்படி உமன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் த வேர்ல்ட் அது கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தேன். தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை எல்லாம் போயிட்டு வந்தேன். One of the most striking thing is, although we know this in the context of Women's Day, and next time every major god we have surrounded by or a cohort of goddesses. And this is pretty unique in the culture like Hindu culture, where Lord Rama with Sita, then Krishna with Radha, and etc. So and Lord Shiva with Parvati, etc. So இதை பற்றி சொன்னால் நீங்கள் சொல்லியிருக்க இதுக்கு முன்னாடி நான் மாதா, பிதா, குரு, தெய்வம், திஸ் இஸ் ஓன்லி இன் இந்தியா. இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற உமன். மாதா அதை பற்றி சொன்னால் நான் ஐ டோன்ட் ஹேவ் டு ஆட் டு தட் மாதா உமனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் எனிதிங். பிதா அண்ட் குரு அண்ட் தெய்வம் கம்ஸ் ஓன்லி லேட்டர். ஸோ நான் ஒரு ரிசர்ச் பண்ணினேன், இது மாதிரி என்னதால் இப்படி இருக்கு அண்ட் வை இஸ் இட் ஸோ சொல்லிட்டு பார்த்தா லாட் ஆஃப் மென் அவளோட பேரே ஸ்டார்ட்ஸ் வித் உமன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜானகி ராமன், கௌரி சங்கர், சீதாராமன், கௌரி கிருஷ்ணன், லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி நரசிம்மன்,
சீதா கிருஷ்ணன் அப்படி போய்கிட்டே இருக்க. லக்ஷ்மிபதி பாலாஜி ஒரு கிரிக்கெட்டியராக போலர், அவரோட பேரே அவர் பேர் லக்ஷ்மிபதி பாலாஜி. அப்புறம் மீனாட்சி சுந்தரம், அப்புறம் ராதாகிருஷ்ணன், அப்படி போய்கிட்டே இருக்க பேர்கள். ஸோ யூ கேன் see that womenக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் given ahead of men actually. Then other thing I did was கொஞ்சம் research பண்ணேன் science-ல. Women have come up with so wonderfully in science. ISRO-ல நம்ம ராக்கெட் அனுப்பினோமே, we flew a rocket into moon. அதில் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கிறது எல்லாம் விமன். குங்குமம் போட்டுக்கிட்டு அப்போ சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு ஐ வாஸ் ஆக்சுவலி இந்த யூஎஸ்ஏ இருந்தேன் அப்போ மாதிரி இந்த லான்ச்சிங் நடந்தப்போ. தட்ஸ் வெரி ஹிஸ்டாரிக் மூமெண்ட். இது மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இது மாதிரி சயின்சஸ்ல எல்லாம் ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட் பை விமன் இன் இந்தியா. Prime ministers and vice presidents. India was then one of the first women prime ministers, Indira Gandhi. Then we had presidents, Pratibha Patil. அப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. வேர்ல்டுலேயே அப்படி சொல்லலாம். கோல்டா மேயர் ஆஃப் இஸ்ரேல், அப்புறம் we had other Margaret Thatcher of UK. So women have been excelling in science, not only in science and technologies, and also in other administrative matters. Actually, which was a domain which was dominated by men, the women have come to the forefront. Upon our adventure spirit, and actually in the Pathapan, I looked at Google who has actually, who are the women scientists of India? Which important? First one, Edavalathu Kakad Janaki Amar. America போயிருக்கா. She got a DSc, Doctor of Science in Botany in Michigan. புலர் இருக்கிற ஊராக இருக்கும்போது 1931. 1931 இது கிடையாது, விமானம் ஒன்றும் கிடையாது, ஷிப்பிலேக்கு போனோம். 4 மாதம் 5 மாதம் போயிருக்கேன். இந்த பேரை பார்த்தா எனக்கு தோணுற கேரளாக்காரியே அப்படிதான் அவளுக்கு பேர் இருக்கு, அவளுக்கு வீட்டு பேர். அது மாதிரி என்னோட கிளாஸ்மேட் இருந்தார், அவருக்கும் பேர் ரொம்ப லாங் நேம் ஆகுது. சின்ன சமுத்திரன், கிருஷ்ணமூர்த்தி, வெங்கட்ரமண ராவ் அப்படி. அதே மாதிரி தான் அந்த கேரளா நேம்ஸ் associated with that's an indication that I should stop talking. So இந்த மிஷிகன் ஒரு ஊர்ல போயிருக்காரு, ரொம்ப தணுப்பான ரொம்ப குளிரான ஊராக இருக்கு. So I think one thing I forgot to tell you was one of the greatest attributes of women is multitasking. நீங்கள் உங்கள மாதிரி மென்னுக்கு பண்ண முடியாது. If I take my example of my wife who is a doctor, நான் பார்த்திருக்கேன், ஃபோனை தோளில் வச்சுக்கிட்டு she will be cooking, call வரும், பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், அந்த இதற்கு வச்சிருக்கா நீ அதை கேட்பேன், அதை அங்கே வச்சிருக்கேன் சொல்லி. ஸோ ஷீ வில் பி ஏபிள் டு ஆன்சர், டூ மல்டிபிள் திங்ஸ் சைமல்டேனியஸ்லி. எதை எடுத்தாலும் நம்ம புருஷன் மாதிரி எப்போ பார்த்தாலும் அதை அங்கே வச்சிருக்கேன், இதை அங்கே வச்சிருக்கேன், அதில் கேட்குறோம். Women have to is absolutely essential in our lives. So I applaud them, and I really have to say thank you so much for everything that you do. You are the greatest, I would say. Thank you. Thank you. Daughter Anusha. Oh, good. Nari Shakti Zindabad. Nari Shakti Zindabad. Okay, blow. Sing everybody. இல்லையா? Happy Women's Day.
Woody